வணக்கம் மேடம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சாய் ப்ரொமோட்டர்ஸின் 700 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட 500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கொண்ட 2 BHK வீடு. சரிங்களா? அதோட ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இண்டிவிஜுவல் வில்லா. இது மணலி புதுநகரில் CMDA ப்ராப்பர்ட்டி. ரோட் வித் பாருங்கள், 20 ஃபீட் ரோடு, நல்ல பக்கா டெவலப்டு ஏரியா. பக்கத்துலேயே 50 ஃபீட் ரோடு இருக்குது பாருங்கள். ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். சரிங்களா? நம்ம எதுவும் காட்டுக்குள்ளெல்லாம் வீடு வாங்கலை, பக்காவாக டெவலப் ஆகிருக்குது. என்வாயன்மெண்ட்டு எக்ஸலண்ட் என்வாயன்மெண்ட்டு. இது பக்கத்தில் CMDA பார்க் கூட இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வாக்கப் டிஸ்டன்ஸ் நடந்து போகலாம். CBSE ஸ்கூல் கூட பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து சம்பு 6500 லிட்டர் சம்பு போட்டிருக்கேன் நான். சரிங்களா? இதில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெட்ரோ வாட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உள்ளே வந்து விழுந்துடும். நீங்கள் புஷ் பண்ணி மோட்டரை போட்டு புஷ் பண்ணி மேலே ஏற்றிக்கலாம். நம்ம அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவேன் நான். பாருங்கள், இது வந்து நான் 12.5க்கு 13 ஹால் சைஸு. நல்ல பெரிய ப்ராட் ஹால், எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாருங்கள், டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் தனியாக. அது பூஜை மாதிரி கூட பக்கத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். டைல்ஸ் வந்து நான் மேட் ஃபினிஷிங் போட்டிருக்கேன். 3 ரூபா 4 ரூபா அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாலிஷ் இல்லாமல் மேட் ஃபினிஷிங் போட்டிருக்கேன். ஏன்னா சில ஓல்டு உமன்ஸ் வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கால் ஜில்லுன்னு ஆகுது, எங்களால் நிற்க முடியலை, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருந்தது. அதனால் வந்து நான் மேட் போட்டிருக்கேன். கிச்சன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்கேன். கிச்சனில் வந்து உங்களுக்கு டார்க் கலர் அலோகேட் பண்ணி கொடுத்துருவேன் மேலே. ஸோ சூப்பராக உங்களுக்கு லைட் போட்டிங்கன்னா இந்த 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 டைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக ரெஃப்ளெக்ட் ஆகும் நைட் டயத்தில். எந்த இடத்துலையும் கரைப்படியாது. ரெஃப்ரிஜரேட்டரை கூட நீங்கள் வந்து கிச்சன்லேயே நீங்கள் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்லாம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டைல்ஸ் எல்லாமே ஸ்பேரோ தான் பாருங்கள், அதிலே இருக்குது. நல்ல பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே. நீங்கள் உங்கள் ஓனாக கட்டினா நீங்கள் எப்படி பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே குவாலிட்டி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துட்றேன். லைட் எஃபெக்ட் போட்டால் அருமையாக இருக்கும். பெட்ரூமில் இது அட்டாச் பெட்ரூமு, இந்தியன் டாய்லெட் போட்டிருக்கேன். இதுவும் 12.5க்கு 13 தான் பெட்ரூமு. நல்ல ப்ராட் பெட்ரூமு, கிங் சைஸ் போட்டுக்கலாம். கிங் சைஸ் போட்டு நீங்கள் தாராளமாக போயிட்டு வரதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அலமாரியில் உங்களுக்கு வந்து நான் PVC டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் AC போட்டு பக்காவாக நீங்கள் வந்து ஸ்டே ஆகலாம். ஒரு டஸ்ட்டு உள்ளே வராத மாதிரி நான் உங்களுக்கு பெட்ரூம் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஒரு அடி இடம் விட்ருக்கேன். ஒரு ஆள் உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு கூட நான் உங்களுக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து க்ளீன் பண்ண முடியலைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அந்த க்ளீன் பண்ணுறதுக்குண்டான ப்ரொவிஷன் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான கிரில்லை வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன், ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். அதை வந்தோடனே அந்த கிரில்லாம் போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? 4 ரெக்க டைப் இது விண்டோ, நல்லா அருமையாக இருக்கும். அப்புறம் வாங்க, கிச்சன் பெட்ரூம் ஸ்லாப்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ மேலே போய் பார்ப்போம். மேலே இதே மாதிரி ஒரு பெட்ரூம் நான் பண்ணி வச்சுருக்கேன். டைல்ஸ் பாருங்கள், ஸ்டெப்ஸ் பாருங்கள், நல்ல கம்ஃபர்டபுளாக ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இது ஸ்லைட் விண்டோ போட்டு கொடுத்துருக்கேன். மேலே ஏறி பாருங்கள். இப்போது பக்காவாக நான் வந்து சொருவோடு போட்டு பேக் பண்ணியிருக்கேன். சும்மா சிமெண்ட்டு போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணல, பக்காவாக சொருவோடு போட்டு பேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு லேண்டர் ஒன்று போட்டிருக்கேன் நான். லேண்டர் ஒன்று போட்டு மேலே ஏறுறதுக்கு மேலே தான் நான் தொட்டி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். தண்ணி உங்களுக்கு தொட்டி வரைக்கும் மேலே ஏறும். அந்த தொட்டி இருக்கிற ஸ்பேஸில் கூட நான் வந்து சொருவோடு போட்டு இதம் தட்டக்கூடாதுன்னு சொல்லி பக்காவாக நான் சொருவோடு போட்டு பேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக மேலே ஏறி இறங்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த பெட்ரூம் மேலே கீழ் பெட்ரூம் எவ்வளோ சைஸோ அதே சைஸ் தான் உங்களுக்கு மேலேயும் பெட்ரூமு. இதை வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு வித் பெட்ரூமோட. அதுக்குண்டான விண்டோ ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கேன். கீழே எப்படி பெட்ரூம் இருக்குதோ அதே சேம் தான் உங்களுக்கு மேலேயும் நான் அவைலபிள் கொடுத்துருக்கேன். ஸ்லாப்ஸு அலமாரி, நீங்கள் கட்டில் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு 2 ஃபேமிலிஸ் வந்து அருமையாக ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மேரிடான கப்புள் வித் சில்ட்ரன் அண்ட் அப்பா அம்மா. ஸோ அருமையாக அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு மேலே ஒரு ப்ரைவசி கிடைக்கும். மார்னிங் கீழே போய்க்கலாம்.